ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடும் வீரர்களை தேர்வு செய்வதற்கான ஏலம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. 14வது ஐபிஎல் தொடர் இன்னும் சில மாதங்களில் தொடங்க உள்ளது. ஐயோ, எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிக்கிற அரசியல்வாதி மாதிரி ஆகி போச்சு என் பொழப்பு. அந்த பயபலையும் சீக்கிரம் வரணும். வருவானா அடே வாடா, சீக்கிரம் வாடா. இதில் பங்கேற்கும் அணிகள் வீரர்களை தேர்வு செய்வதற்கான ஏலம் சென்னையில் முதன்முறையாக நடைபெற உள்ளது. சென்னை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸை பத்தி என்னமோ தப்பா சொன்னாங்க. நம்ம ஊர்ல வளர்ந்து பெரியாள் ஆயிரம்னு பயந்து போய் சொல்லிருக்காங்க. இந்த ஏலத்தில் 164 இந்திய வீரர்கள் உட்பட 292 வீரர்கள் பங்கேற்க உள்ளனர். கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்கே. வெளியில ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்க. இதில் ஹர்பஜன் சிங் மற்றும் கேதார் ஜாதவ் ஆகிய 2 இந்திய வீரர்களுக்கு அடிப்படை விலையாக 2 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 15 லட்சமா இவனுக்கா? அவனுக்கா இவனுக்காங்கிற இவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? இவர்கள் தவிர மேக்ஸ்வெல், ஸ்டீவ் ஸ்மித், ஷகிப் அல் ஹசன், மொயின் அலி வலிமை அப்டிடிக்கா. இதுல வலிமை அப்டிடிக்குன்னு என்னத்துல போடுறிய லூசு போயிடலாம், செத்த போயிடலாம். எனக்கு சில விஷயம் சில தெரியாது. எனக்கு தேவையில்லாம கமாண்ட் அடிக்காதீங்க. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சோடா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? ஐயா, வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாவ. நல்லா இருக்கியாப்பா? எதுவும் கோடாலி தைலமா கொண்டு வந்த? என்னுடைய லைவ்லயும் என்னுடைய கமாண்ட்லயும் வலிமை அப்டேட் பண்ணுங்க சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு தயவு செய்து அந்த படத்துல இதை கொஞ்சம் வெளியிட்டு நண்பர்களே, ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி. கடந்த ஐபிஎல்லில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எமோஷனல் ஆகாதீங்க. இந்நிலையில் கேதார் ஜாதவ், முரளி விஜய், ஹர்பஜன் சிங், பியூஷ் சாவ்லா, மோனு சிங், ஷேன் வாட்சன் ஆகியோரை சிஎஸ்கே விடுவித்துள்ளது. அப்பா தொலைஞ்சாண்டா ஜப்பான் தலைய, துஷ்மன் ஜல்கேயா. இந்நிலையில் பியூஷ் சாவ்லா ஆகியோரை சிஎஸ்கே விடுவித்துள்ளது. ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா? ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. ராஜஸ்தான் அணியில் இருந்த ராபின் உத்தப்பாவை சென்னை அணி சேர்த்துக் கொண்டுள்ளது. எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் உங்க அப்பா ஜெயிப்பாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? மேலும் மேக்ஸ்வெல் மற்றும் மொயின் அலியை ஏலத்தில் எடுக்க சென்னை திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. டேய், அந்த தங்கத்தை தூக்கின்னு வாங்கடா. ஏய், 6 மாசமா நான் தேடிட்டு இருந்தேன். வரான். ஆத்தி வந்துட்டானா? இவனதான் நானும் தேடிட்டு இருந்தேன். அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஐயாச்சாமி. அப்ப இதே தொழிலாத்தான் அலையிறியா நீ? இந்த ஏலத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வசம் 19 கோடியே 90 லட்சம் ரூபாய் மட்டுமே கையிருப்பு தொகை உள்ளது. கிங்ஸ் 11 பஞ்சாப் என்ற பெயரை மாற்றிக்கொண்டுள்ள பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரி இருக்கா, இது வச்சவன பாருங்க.
நீங்களே பயப்படுறீங்களா? கிங்ஸ் 11 பஞ்சாப் என்ற பெயரை மாற்றிக்கொண்டுள்ள பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் அதிகபட்ச கையிருப்பு தொகையாக 53 கோடியே 20 லட்சம் ரூபாய் உள்ளது. நாட்டுல மழை கிடையாது, விவசாயம் கிடையாது, ஏழைங்க துட்டு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்க கும்பல் கிட்ட மட்டும் துட்டு வந்துகினே இருக்குது. எப்படி செட்டு? உங்களுக்கு கஷ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம கையில காசு இருக்கும். கிங்ஸ் 11 பஞ்சாப் என்ற பெயரை மாற்றிக்கொண்டுள்ள பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம் அதிகபட்ச கையிருப்பு தொகையாக 53 கோடியே 20 லட்சம் ரூபாய் உள்ளது. எங்க அப்பாடி அப்பா, இதெல்லாம் எங்க மாமனார் விட்டு சீதனம். உங்க மாமனார் இருந்தா மாஜி மந்திரியா? என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் 20 crores இந்த பையனுக்கு டிப்ஸ் கொடுக்கற மாதிரி. நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா, நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. இந்தாங்க ஐடியா. அதுல பல அர்த்தம் இருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள் அவங்க பண்ற கூத்தெல்லாம் எனக்கு பிடிக்கிறது. அதுக்கப்புறம் அதை பத்தி பேசல. அண்ணா இங்கிட்டு என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சேங்கண்ணா. தம்பி தம்பி, அம்மா தாயே, என் மேல விழுந்த கலங்கத்தை கழுவ வந்த பராசக்தியே, நீ தாய் இல்ல தமிழ்ச்செல்வி. மண்டையில மசிறுதா இல்லைனா மூளையாவது ஊர்ற அளவுக்கு இங்கயாவது இருக்க வேண்டாம். அண்ணே, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? I like your guts, huh? நான் வந்த பிறகு நீ ஒரு வேலை கூட செய்யக்கூடாதுன்னு மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. உண்மையிலே எப்படி நல்ல வேலை தான் இருக்கேன். ஈசால கப்பு நம்து, ஈசால கப்பு நம்து. Put the link of the Facebook in YouTube comments and share the YouTube video as the Facebook status. ஆ